ஹலோ மூவி லவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா தலைவன். இந்த மூவியோட அஃபீஷியல் ஓடிடி லிஸ்ட் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்டர் பிஜு மேனன், ஆசிஃப் அலி இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்க ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மூவி தான் தலைவன். இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்துடலாம். படத்தில் ஆசிஃப் அலி ஒரு நேர்மையான எஸ்ஐயா இருக்காரு. நேர்மையான எஸ்ஐயா இருந்தாலே ட்ரான்ஸ்ஃபர் ஆக வேண்டியது இருக்கும். இவர் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இன்னொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. இந்த போலீஸ் ஸ்டேஷனில் சர்க்கிள் இன்ஸ்பெக்டராக பிஜு மேனன் இருக்காங்க. இவங்க 2 பேருமே ஒரு சேம் கேரக்டராக தான் இருக்காங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு நேர்மையான ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக தான் இருக்காங்க. இதனாலே இவங்களுக்குள்ள ஒரு சில வாக்குவாதம்லாம் வருது ஒரு சில நாட்களே. கதைக்களம் இப்படியே நகர்ந்துட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில ஒரு நாள் பிஜு மேனன் வீட்டில் ஒரு பொண்ணோட சடலம் கிடக்குது. இப்போ இந்த கேஸில் மீடியா ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால இந்த கேஸை போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்க இன்வெஸ்டிகேஷன்லையும் சரி, பிஜு மேனனுக்கு ஆதரவாக எதுவுமே இவங்களுக்கு கிடைக்கல. எல்லாமே பிஜு மேனனுக்கு அகேன்ஸ்டாக இருக்கு. இதனால பிஜு மேனன் தான் இந்த கொலையை பண்ணியிருப்பாருன்னு போலீஸ் பிஜு மேனனை ரிமாண்டில் வைக்கிறாங்க. இப்போ இந்த கேஸை ஆசிஃப் அலி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவங்க 2 பேருக்குமே கருத்து வேறுபாடு இருக்கிறதுனால ஆசிஃப் அலி இந்த கேஸை நேர்மையாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரான்னு இருக்கிறது ஒரு பக்கம். பிஜு மேனன் இன்னொரு பக்கம் பெயிலில் இருந்து வந்து இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவங்க இன்வெஸ்டிகேஷனில் அடுத்தடுத்து நடந்த திருப்பங்கள் தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ஃபைனலாக இந்த கொலையை யார் பண்ணியிருப்பாங்கன்னு இவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இதுதான் அந்த படத்தோட முழு ஸ்டோரியாக இருக்கும். இந்த படைக்களம் நீங்கள் கிரைம் த்ரில்லர் ஃபேன்ஸை விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ரசிகராக இருந்தால் உங்களை ஃபுல்ஃபில்லான சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு மூவியாக தான் இந்த மூவி இருக்கும். தலைவன் இந்த மூவியோட டிஜிட்டலைசர் சோனி லிவ் தான் வாங்கியிருக்காங்க. படத்தை வர செப்டம்பர் 10 சோனி லிவ்ல ப்ரீமியர் பண்ணுறதா அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிரைம் த்ரில்லர் மூவிஸ்லாம் நீங்கள் விரும்பி பார்க்கக்கூடிய ரசிகர் இருந்தால் இந்த மூவியை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறாங்க. இந்த வீக்கெண்ட் இந்த மூவி உங்களுக்காக அவ்வளோ இருக்கும். டைம் இருந்தால் நீங்கள் இந்த மூவியை கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சினிமா ஓடிடி அப்டேட் தெரிஞ்சுள்ள நம்ம சேனலை திறந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.